நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 83% மக்கள் வாக்களித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 8 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் மக்கள் அனைவரும் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை அளித்து தங்கள் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேலும் மக்கள் தங்கள் கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி தேர்தல் துறையும் மக்களிடையே பல வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக இன்று மக்கள் ஏராளமானோர் திரளாக வந்து நீண்ட வரிசையில் அமைதியாக நின்று வாக்குப்பதிவு செய்தனர். இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 83% மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இதில் ஆளுநர் இக்பால் சிங் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார். புதுவையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் ஆளுநர், அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் ஆர்வமுடன் வந்து வாக்குப்பதிவு செய்தனர். புதுவை நகராட்சி அலுவலகத்தில் ஆளுநர் இக்பால் சிங் தனது குடும்பத்தாருடன் வந்து ஆர்வத்துடன் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தனது குடும்பத்தாருடன் தமது இல்லத்தில் இருந்து நடந்து வந்து புஸ்ஸி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார். நான் என்னுடைய குடும்பத்தோடு சென்று வாக்குகளை பதிவு செய்தேன். கடந்த 10 நாட்களாக தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களும் மற்றும் எங்களுடைய தோழமை கட்சியுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற புதிய நீதி கட்சி, தேசியவாத காங்கிரஸ், இந்திய குடியரசுக் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை பயங்கர இயக்கம், இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மக்கள் மத்தியிலே சென்று வாக்குகளை சேகரிப்பதற்காக தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தோம். மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும், மரியாதைக்குரிய எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், மரியாதைக்குரிய இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்களும், மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்களும் மற்றும் எங்களுடைய முன்னணி தலைவர்கள், எங்களுடைய கூட்டணி முன்னணி தலைவர்களாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். தேர்தல் பிரச்சாரம் மிக விறுவிறுப்பாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில, எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரையில இதுவரை புதுவை மாநில மக்களுக்கு என்னென்ன பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை, வளர்ச்சி பணிகளை புதுவை மாநில மக்களுக்கு, குறிப்பாக சுற்றுலாத்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நடைபெற வேண்டிய திட்டங்கள், அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் வேலை வாய்ப்பை பெருக்குவது, இதுபோன்ற பல அம்சங்களை மீனவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஆதிதிராவிட மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மைனாரிட்டி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் இளைஞர்கள், மகளிர், இவர்களுக்கெல்லாம் திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணிக்கு மக்கள் பேராதரவு நல்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. வருகின்ற மே மாதம் 13ஆம் தேதி வாக்குச்சாவடியில் ஓட்டுகள் எண்ணிய பிறகு எங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தையுடைய கூட்டணி கட்சி அமோக வெற்றி பெற்று புதுவை மாநிலத்தில் மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும். இதேபோல அமைச்சர் நமச்சிவாயம் வி மணவெளியில் உள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல முன்னாள் முதல்வரும் திமுக மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் தனது மனைவி சாந்தாபாயுடன் அண்ணாநகர் வீட்டு வசதி வாரியத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல முன்னாள் முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி திலாசுப்பேட்டை அரசு பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னதாக ரங்கசாமியின் தாயார் அவருடன் சென்று தமது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தனது குடும்பத்தாருடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுவை சட்டமன்ற தேர்தல் நாளான இன்று முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார்.
புதுவையில் சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். அதன்படி முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தனது குடும்பத்தினருடன் கம்பத்து வீதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு செய்தார். அதேபோல சட்டப்பேரவை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் குருவிநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல அமைச்சர் கந்தசாமி கிருமாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஆர்வமுடன் வந்து வாக்களித்தார். அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் இருளன்சந்தை அரசு தொடக்கப் பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல முன்னாள் அமைச்சர் ராஜவேலு தனது குடும்பத்தினருடன் கிருமாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து வாக்களித்தார். அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் மணவெளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். புதுவை சட்டமன்ற தேர்தல் தினமான இன்று பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் சுசீலாபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு செய்தார். புதுவையில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், அதிகாரிகள் ஆர்வமுடன் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். தேர்தல் வாக்களிப்பு சிறப்பாக நடந்து வருகிறது. மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வந்து ஓட்டு போட்டுள்ளார்கள். எல்லா பகுதிகளிலும் மிக சந்தோஷமாக மக்கள் ஓட்டு போடுவதை பார்க்கிறேன். இந்த பகுதியிலும் எல்லோரும் ஓட்டளித்திருக்கிறார்கள். எங்களுடைய வேட்பாளர், எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் நல்ல விதமாக வெற்றி பெறுவார் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதேபோல விழவக்கரை திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் நெல்லித்தோப்பு இமாக்லேட் ஆரம்ப பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். புதுவையின் 18வது முதல்வரை நிர்ணயம் செய்யும் சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுவை விடுதலை பெற்ற பின் பிரதிநிதிகள் சபையின் முதல்வராக குபேர் பதவி வகித்தார். பின்னர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து சட்டசபை தேர்தல் 1964ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கட சுப்பா ரெட்டியார் முதல்வராக பொறுப்பேற்றார். இவர் புதுவையின் 2வது முதல்வராவார். இறுதியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின்படி 16வது முதல்வராக 2006ஆம் ஆண்டு மே மாதம் ரங்கசாமி பொறுப்பேற்றார். பின்னர் 17வது முதல்வராக செப்டம்பர் 2008ஆம் ஆண்டு வைத்தியலிங்கம் பொறுப்பேற்றார். 18வது முதல்வரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இன்று நடைபெற்றது. சட்டசபை தேர்தலில் முதல்வர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 30 பேரில் ஒருவரே முதல்வராக தேர்வு செய்யப்படுவர். எனவே புதிய முதல்வரின் தலைவிதியை நிர்ணயம் செய்யும் தேர்தல் இன்று நடைபெற்றது. இதற்காக 8,10,635 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் மே மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படும். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளில் இருந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள 8 அறைகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். அதேபோல் காரைக்காலில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியிலும், மாஹேயில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் மினி சிவில் நிலையத்திலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். புதுவை பொறுத்தவரை பாரதிதாசன் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு எதிரில் க்ளோஸ்டு சர்க்கியூட் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அருகில் உள்ள அறையிலிருந்து எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்திலான அதிகாரிகள் 3 பேர் 24 மணி நேரமும் ஷிப்ட் அடிப்படையில் கண்காணிப்பார்கள். அவர்களுடன் வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகளும் இருக்கலாம். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு வெளியே மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் மற்றும் வெளியே உள்ளூர் போலீசாரும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வர். புதுவையில் தேர்தலை முன்னிட்டு பொது விடுமுறை அளிக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி நகரமே அமைதியாக காணப்பட்டது. புதுவை சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று பள்ளி, கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களுக்கும் அலுவலகம், தொழிற்சாலை, கடைகள் ஆகியவற்றுக்கும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனால் கடைகள் யாவும் திறக்கப்படாமல் மூடியிருந்தது. மேலும் வேறு எந்த நிறுவனங்களும் அலுவலகங்களும் பள்ளி, கல்லூரிகளும் இயங்காததால் போக்குவரத்து நெரிசலின்றி சாலைகளை வெறிச்சோடி இருந்தது. கடைகள் இல்லாததால் ஜன நடமாட்டமின்றி புதுவை நகரமே அமைதியாக காணப்பட்டது. புதுவையில் வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன் 100 வாக்குகள் பதிவு செய்து வாக்குப்பதிவு இயந்திரம் சோதனை செய்யப்பட்டது. பின்னர் வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டது.
புதுவையில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. முன்னதாக வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் அலுவலர்கள் காலை 6:30 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டனர். அவர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் முன்பு வாக்குப்பதிவு இயந்திரத்தை 100 வாக்குகள் சோதனைக்காக பதிவு செய்து ஆய்வு செய்தனர். ஆய்விற்கு பின் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவு செய்ய தயார் நிலைக்கு வைக்கப்பட்டது. இதனையடுத்து காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது. அப்பொழுது ஆண்களும் பெண்களும் ஏராளமானோர் திரண்டு வந்து வரிசையில் நின்று சென்று தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். காலை 8 மணி முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமரா பொருத்தி கண்காணிக்கப்பட்டது. மேலும் மத்திய படையினர் மற்றும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வாக்குச்சாவடிகளில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. புதுவையில் வாக்குச்சாவடிகளில் பதிவாகும் வாக்குகள் குறித்து 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை SMS மூலமாக மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பதிவாகும் வாக்குகள் குறித்து 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு SMS மூலம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10, 12, மதியம் 2, 4 ஆகிய மணிகளில் தகவல் தெரிவிக்க வேண்டும். மேலும் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்கும் வகையில் மதியம் 3 மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் ஊழியர்கள் யாரும் வெளியே செல்லக்கூடாது என்றும் அதிரடி உத்தரவு போடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.